பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் தாமே பிதாவினிடத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் இந்த இடத்துல தங்கி இருங்க, நான் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் அனுப்புவேன், நீங்கள் பலன் அடையணும். அந்த பலன் அடைகிற பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு என்று வைத்திருந்த காரியங்களை இந்த பூமியில நடப்பித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் மரித்து பரலோகம் கடந்து சென்றாங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிற வேலையில, குடும்பத்தில் கர்த்தர் நம் கருத்துல கொடுத்திருக்கிற ஊழியத்தை எல்லாவற்றையும் செய்யணும்னா நம்மளுக்கு பலன் தேவை. அந்த பலன் நம்முடைய சரீர பலன் அல்ல, நம்முடைய ஞானத்தின் பலன் அல்ல, அனுபவத்தில் வருகிற பலன் அல்ல. பரிசுத்த ஆவி நம்மளிடத்துல வருகிற பொழுது இட் இஸ் a supernatural power. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். அவர் வருகிற பொழுது நம்ம பலன் அடைவோம். சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு எந்த இடத்துல எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியல, ஆண்டு இந்த இடத்துல வேலையில வைத்திருக்கார், இந்த வேலையில நான் ஷைன் ஆக முடியல, கர்த்தர் என் கருத்துல கொடுத்த பிள்ளைகளை நான் நல்லா வளர்த்தி ஆளாக்கி கொண்டு வந்துருவனா, பரிசுத்த ஆவியினுடைய ஒத்தாசையை கேளுங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கட்டும்படியாய், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற தனி அழைப்புல முன்னேறும்படியாய், நம்முடைய காரியங்களை செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானதான் பலன் கொடுக்கிறவர். இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. எந்த இடத்துல சோர்ந்து போய் பலவீனமானால் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பலன் என்னை நிரப்பதனால இந்த காரியத்தை நான் ஜெயம் எடுப்பாண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பாண்டவரே, எந்த காரியத்தை என்னால செய்ய முடியல, நான் கிவ் அப் பண்ணிடுறேன், என்னால முடியல, இந்த வேலையை செய்ய முடியல, தயவு செய்ய சொல்லாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நிறைய இடத்துல என்னுடைய வேலை இடத்துல ஒர்க் பிரஷர் அதிகமாகிற பொழுது தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படியாக, முழு நேரம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த சிங்கப்பூர் தேசத்துக்கு வந்தேன். கர்த்தர் சொன்னபடி கொஞ்ச நாள் நீ வேலையில் இருக்கணும் சொன்னார். அந்த கொஞ்ச நாள் 2 வருஷம் 3 வருஷம் நினைச்சிருந்தேன். 15 ஆண்டுகள் ஆண்டவர் வைத்திருந்தார். அந்த நாட்கள்ல ஒர்க் பிரஷர் அதிகமாகிற பொழுது வேலையை பற்றி கவலைப்படல. ஆனால் ஆண்டருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறதே, தேவனுக்கு என்று ஊழியத்தை செய்ய முடியல கஷ்டப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலனோடு ஆண்டவர் திட்டம் அந்த இடத்துல வேலை இடத்துல நடக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். உங்களை எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்காரோ, வேலையிலயோ தொழிலையோ இல்ல குறிப்பிட்ட பகுதியில ஊழியத்திலேயோ எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ உங்களை பலனடைய செய்து அந்த இடத்துல தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்ற ஆவியானவர் விருப்பப்படுகிறார். நீங்க எந்த காரியத்தை செய்யணும்னாலும் பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரதுல தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றும் நம்மளுக்கு பலன் தேவை. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க போற எந்த இடத்துல பலன் இல்லையோ என் பரிசுத்த ஆவியான உங்களை பலப்படுத்துவார். ஏசப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற எந்தெந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாதபடி தடுமாற்றத்தோடு, கஷ்டத்தோடு, கலக்கத்தோடு இருக்காங்களோ, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர்களை தொடும்படியா ஜெபிக்கிற பலன் அடைவார்களாக, பலன் அடைவார்களாக. ஆண்டவரே, ஜெபத்தோடு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலோடு ஆண்டவரே உங்க பாதையில நடக்கும்படியா இவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலன் இவர்கள் மேல் இறங்குவதற்காய் நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைஞ்சிருக்கிறீங்க. அந்த பலத்தோடு கடந்து செல்லுங்க. பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை செய்யும்படியா தேவன் உங்களை வழி நடத்துவார். God bless you.